குட் மார்னிங் ஆல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபேஸ்புக்கில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ எவ்ரிடே மார்னிங் 5:30 we have a prayer, லைவ் ப்ரேயர் ஃபேஸ்புக்கில். ஸோ ஜாயின் பண்ணுங்கள், இந்த ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ, bless யூ ஆல். தேவன் நல்லவர், நல்லவராகவே இருக்கிறார், அவர் மாறாதவர். ஆமென். ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு ஜாயின் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தங்களையும் நான் வெல்கம் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் நேரம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். bless யூ ஆல். ஆமென், 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 ஆமென். கிரேட் டைம். வெல்கம் ஆல். இட்ஸ் a wonderful day. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல நாள், சந்தோஷமான நாள். எஸ், every day we need to declare the day is good because my father is good. என் அப்பா நல்லவர், என்னை உண்டாக்குனவர் நல்லவராகவே இருக்கிறார். எஸ், தேங்க்யூ, bless you all. ஸோ உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஓகே, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டைம்லைனில். bless you. Yes, Rita sister, Shantianan sister, Salome sister, bless you. Shitra sister, bless you. Yes, good morning. Thank you all. So மற்றவங்களும் ஜாயின் பண்ணட்டும். ஸோ வில் ஸ்டார்ட். ஓகே, மற்றவங்க ஜாயின் பண்ணட்டும். தேங்க்யூ ஃபாதர். அப்படியே ஜாயின் பண்ணவங்க அப்படியே ஆண்டவரை தேங்க் பண்ணுங்கள், டிக்ளேர் பண்ணுங்கள், இந்த நாளை குறித்த நல் வார்த்தைகளை பேசுங்க. எஸ், ஜூலி சிஸ்டர், bless you. Devaraj brother, bless you. Yes, thank you. Robin brother, bless you. Good morning. Yes, thank you. Veronica sister, yes. Julie Deepa, bless you sister, thank you. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. thank you. Wonderful presence. Yes, amen. வாய்ஸ் கிளியரா எல்லாருக்கும் ஆடிபிளா இருக்கா காலையில்? amen. thank you. செக் பண்ணிக்கோங்க. thank you father. Okay, Vanita sister, yes, blessed day, bless you. Rosie sister, bless you, blessed day. Okay, so groupல எல்லாம் ஷேர் பண்ணீங்களா? thank you. Amen. What a beautiful blessed time. Our father is a good father. Amen. அவர் நல்ல தகப்பன், நல்லவர். எதை பற்றியும் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, கவலையே தேவையே இல்லை. சொல்லுங்கள், இந்த நாள் ரொம்ப நல்ல நாள், சந்தோஷமான நாள், மகிழ்ச்சியின் நாள். எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். மை ஃபாதர் இஸ் வித் மீ. எஸ், நிர்மலா கொர்னலி சிஸ்டர், bless you. லதா சிஸ்டர், bless you. எஸ், ஷைனி சுனில், bless you சிஸ்டர். நெல்சன் பிரதர், bless you. எஸ், ஜெயராணி உதயா, bless you சிஸ்டர், bless you. தேங்க்யூ. அவர் நல்லவராகவே இருக்கிறார். Amen. Thank you all. Yes, Kannagi sister, bless you. Vino, bless you. Sankita sister, bless you. Thank you. Okay. எல்லாரும் ஷேர் பண்ணிட்டீங்களா? ஓகே, வில் ப்ரே எல்லாரும். எஸ், தேவி சிஸ்டர், பாலின் புவனேஸ்வர் சிஸ்டர், உமாதேவி சிஸ்டர், bless you. எஸ், Shiny sister, bless you. Yes, super. Okay, we'll pray. Let his grace fill us. எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல இந்த காலை வேளையில் அப்படியே விட்டு கொடுங்க. Our Father is with us. நம் தேவன் நம்மோடு நமக்குள்ளே இருக்கிறார். Thank you, Father. Thank you for your wonderful, mighty presence. Thank you, Father. நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்கப்பா, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறீங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற என் தகப்பன் நீர். My Father who is in me, Christ is in me, the glorious presence is in me. What a wonderful Father.
the wonderful Jesus. Thank you, Holy Spirit. Thank you for your mighty presence. Oh, glory. Thank you, Father. நான் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. எல்லாம் அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். Just fill with His presence. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நீ அப்படியே உங்களை விட்டு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அப்படியே ஆவியில் என்னை நிரப்புங்கப்பா. வித்தவுட் யூ ஐ கான்ட் டூ எனிதிங். உம்மால் அன்றி என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. Fill me, Lord. Fill me with your mighty presence, mighty power. Oh, glory. I feel the anointing. I feel the anointing of God. I release that anointing. அப்படியே விட்டு கொடுங்க. ஆவியானவர் நம்மை அளவில்லாமல் நிரப்புகிறவர். அளவிலே இல்லை. There is no limit of God. No limit. You cannot limit God. அப்படியே அவருடைய பிரசன்னம் உங்களை அப்படியே நிரப்புகிறது. He fills you. He fills you. Thank you, Father. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மகிமை அவர்கள் மேல் தங்குவதாக ஆண்டவரே. Let your glory fill them, Lord. Yes, தமிழ் செல்வி சிஸ்டர், தேவனுடைய கரம், His hand is upon you. உங்களை நடத்துகிறார், உங்கள் குடும்பத்தை நடத்துகிறார். அவர் கூட இருக்கிறார். Don't worry. லிஷா, Lord is with you. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிலீவ் பண்றீங்களா? யாரெல்லாம் பிலீவ் பண்றீங்க சொல்லுங்க. மை ஃபாதர், மை காட் இஸ் இன் மீ. அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். வாழ்க்கையில் எல்லாமே சரியாக மாறும். சாய் சுதா சிஸ்டர், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும். உன் குடும்பத்தின் மீது தேவனுடைய கரம் இருக்கிறது. கவலைப்படாதீங்க. Don't worry. Everything will turn towards good. Yes, Pradeep brother, Lord is with you. முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன். வழியே இல்லாத இடத்துல வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். மலை மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை ஒண்ணுமில்லாம மாத்துகிற தேவன் உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். எல்லாம் பிலீவ் பண்றீங்க. He is in you. Yes, Veronica sister, நான் bless பண்றேன். The presence is in you. அவர் போதுமானவராக இருக்கிறார். Amen. அவர் போதுமானவராக இருக்கிறார். He is a wonderful, wonderful Lord. Father is in you. Release the anointing, Lord. Oh, glory. நான் சொல்றேன், வேலை பார்க்கிற இடத்துல you'll be lifted. நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்கள். நீ வாழ்கிற வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு தேவனே உங்களை அழைத்துட்டு கொண்டு போகிறார். பிலீவ் பண்ணுங்க. தடைகள் மாறுகிறது. Anointing of God. எல்லா தடைகளும் மாறுகிறது. உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். எஸ் லார்ட், மனதார ஆசீர்வதிக்கிறப்பா. உடைய பிரசன்னம் அவர்களை அப்படியே மூடிக்கொள்ளட்டும். ஹோ லமா அந்த ரகதரியாத்துலமும் இந்த ரகதரியவே லகத்தரியாத்துல. அப்படியே ஸ்பிரிட்ல ப்ரே பண்ணுங்க. அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறவங்க அப்படியே ஆண்டவர் பிரசன்ஸில் ஜஸ்ட் ஸ்பீக் இன் டங்ஸ். ஆண்டவரே, நான் சொல்கிறேன், இந்த எவ்ரிடே மார்னிங் இந்த டேயை நம்ம கிரியேட் பண்ண முடியும். சொல்லுங்க, திஸ் டே இஸ் a blessed day. இந்த நாள் எல்லா நாளும் நான் சொல்கிறேன், இட்ஸ் a blessing for us. நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதமான நாள். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும், no weapon shall form against you shall prosper. No,
No way, because you are in him. அவருக்குள்ள இருக்கிறோம். That is the prayer. சொல்லட்டுமா, மிக 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 வல்லமையான ஜெபம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை, I am in him, he is in me. நான் அவருக்குள் இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். நானும் என் பிதாவாகிய தேவனும் கிறிஸ்துவும் பரிசுத்தாவியாகிய திரியேக அந்த தேவனுக்குள்ள நான் ஒன்றாக இருக்கிறேன். I am one with the Father. The Father is in me. Thank you, Father. I release that blessing. I release that blessing. Yes, Aravind Swami brother. அவர் உங்களை சுகமாக்குறவர். I speak complete healing over your body. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. யாரெல்லாம் உடம்பு சிக்காக இருக்கிறீங்கன்னா, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, உடம்புல இந்த ப்ராப்ளம் இருக்குது பிரதர், என் வீட்டில் இவங்க உடம்பு சரியில்லை, பிலீவ் பண்ணலாமா? the same Jesus 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுகமாக்குன அதே தேவன் இன்னைக்கும் இப்போ 2024 இந்த நாள் இந்த நேரத்திலையும் அவர் அதே வல்லமையோடு இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பிலீவ் பண்ணலாமா? உடம்பு சரியில்லை, உங்கள் மேலே கை வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் யாருக்காவது ஃபீவர், கோல்டு, எனி ப்ராப்ளம், அவங்க மேலே கையை வைங்க. பிலீவ் பண்ணுறீங்களா? ஐ பிலீவ். நம்ம எல்லாம் சபை, நமக்குள்ள பரிசுத்தாவியானவர் தேவன், திரியேக தேவன் நமக்குள்ள இருக்கிறார். நாம் அத்தனை பேரும் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். அவருடைய வல்லமை, அவருடைய சுகமளிக்கிற வல்லமை, அவருடைய பீயிங், த லைஃப் ஆஃப் காட், அது நம் மூலமாக அது ஊற்றப்பட்டு கொண்டே இருக்குது. அப்படி கை வச்சுக்கோங்க, உங்கள் மேலே கை வச்சுக்கோங்க. சொல்லுங்க, தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். அப்பா, நான் ஒவ்வொருத்தங்களையும் இதை பிலீவ் பண்ணி விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தங்களுக்காக நான் உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து நான் இந்த சரீரத்தை பார்த்து கட்டளை கொடுக்கிறேன். பி ஹீல்டு, சுகமாகு. தேங்க்யூ லார்ட், பி ஹீல்ட். I release that anointing. Arthritis are healed. அதாவது arthritis ரிலேட்டடாக உங்கள் உடம்புல இருக்குமானால் பிலீவ் பண்ணுங்க, God is able to heal you. அது மட்டும் இல்லைங்க, ஏதோ ஒரு பேர் சொல்கிறனால மட்டும் இல்லை, எந்த வியாதியாக இருக்கட்டும், எந்த பெயர் வேணாலும் அதுக்கு இருக்கட்டும், இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், the name above all disease, எல்லா வியாதிகளை காட்டிலும் ஒரு நாமம், பெரிய நாமம் இருக்கிறது. The name above every name, the name of Jesus, the Father, the Son, the Holy Spirit. அவர் நமக்குள்ள இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்க. நான் சுகமாக இருக்கிறேன். ஒருவேளை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உடம்புல வலிகள், வேதனைகள், He is there. நான் சொல்கிறேன், அத்தனையும் அப்படியே உங்கள் சரீரத்திலிருந்து வெளியேறுகிறது. Just believe. For glory. Thank you, Lord. I rebuke that sickness in Jesus' name. எல்லா பலகீனத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால இந்த வீட்டை விட்டு, உங்கள் எல்லையை விட்டு வெளியேறுவதாக. Oh, glorious presence, glorious anointing. Oh, shabarevaliyato. It's getting out. Thank you, Father. I release that anointing. You are healed. You are healed. Skin disease be healed in Jesus' name. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பிலீவ் பண்ணுறீங்களா? அந்த மாதிரி யாராவது ஸ்கின் டிசீஸ் இருக்குன்னா பிலீவ் பண்ணுங்க. You are healed right now. Are healed right now. No more sickness. No more sickness. I bless you, Pauline Boneshwari sister. You are healed.
No more sickness. No more sickness. Jaisili sister, you are healed. You are healed. அடிக்கடி வருகிற அந்த பலகீனங்கள், அந்த வலிகள் எல்லாம் வெளியேறுது. எஸ். Oh, thank you, Father. Thank you, Jesus. Oh, what a wonderful presence. அப்படியே அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம். எஸ், ரேச்சல் டேவிட் சிஸ்டர், our healed. Your strength is renewed. Oh, Shabari Dalehadarabanta Rahadari. For Maithili sister, I bless you. I bless your family. Catherine sister, அவருடைய கிருபை, அவருடைய பலன் உங்களை அப்படியே நிரப்புவதாக. He is more than enough. அவர் உங்கள் வாழ்க்கையில் போதுமானவராக இருக்கிறார். அப்படியே அப்படியே விட்டு கொடுங்க பார்க்கலாம். See, I feel such anointing of God. அப்படியே இருக்கிற இடத்துல அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஃபேஸ்புக்கில், ஒருவேளை யூடியூப்பில் இதை பார்த்துட்டு இருக்கலாம். See, it's an encounter with God. ஏதோ மெசேஜ் கேட்டு ஏதோ இந்த வசனத்தை பிரதர் சொல்கிறாரோ அப்படி இல்லை. இட்ஸ் a time with your father. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவரோடு இருக்கிற அந்த நேரம், the presence in him. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம மனசில் இருக்கிற எவ்வளோ கவலைகள் எவ்வளவோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ப்ரெசன்ட்டை, அவரோடு இருக்கிற அந்த உணர்வை நீங்கள் உணர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார், என்னை படைத்தவர் என்னோடு இருக்கிறார். ஓ, ஐ ஆம் இன் ஹிம். நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை. இது மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்க நான் சொல்கிறேன், எவ்ரிதிங் உங்களை விட்டு உங்களுடைய எல்லா காரியமும் அப்படியே வெளியேறுகிறதையும் மாறுகிறதையும் பார்ப்பீங்க. Glory of God. Yes, பிரீதா ஹெலன், கை இயேசுவின் நாமத்தினால சுகமாவதாக. பிலீவ் பண்ணுறீங்களா? ஜஸ்ட் பிலீவ். சொல்லுங்க பார்க்கலாம், நான் சுகமாயிட்டேன். I am healed. I release that healing anointing over you. You are healed. Yes, முன்னுசாமி பிரதர். எஸ், அவர் கொடுத்துட்டார். பிலீவ் பண்ணுங்க. ஐ ரிசீவ்டு. சொல்லுங்க பார்க்கலாம், நான் பெற்றுக்கொண்டேன். எஸ், பிரீதா சிஸ்டர், உங்கள் ப்ரமோஷனை நான் பிளஸ் பண்ணுறேன். யூ ரிசீவ்ட் இட். ஆமாம், கிடைச்சிடுச்சு. பிலீவ் பண்ணுங்க. ஐ டிக்ளேர் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம். எஸ், கானா பௌரா பௌலதா. எஸ், let this fire fill you. Let this fire fill you. அவருடைய மகிமை உங்களை அப்படியே நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் உங்கள் அத்தனை பேரையும் அப்படியே நிரப்பட்டும். I release that anointing of God. Oh, glory of God. Yes, yes Lord, yes Lord, yes. சாந்தி நாகநாத், உங்களை நான் பிளஸ் பண்றேன், உங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Yes. Oh, glory of God. Rita sister, உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Don't worry about your family. பிள்ளைகளை குறித்து யோசிக்க வேணாம். Lord is with your family. அவர் சரியான வழியில நடத்துகிறவர். சில காரியங்கள்லாம் ஒரு சிலருக்கு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட் இஸ், எனக்கு ஆவியானவர் இனிஷியேட் பண்ணுறாரு. சிலர் உங்களுடைய பிள்ளைங்களுடைய திருமண வாழ்க்கையை நினச்சி கொஞ்சம் கஷ்டப்படும், அதை நினச்சிட்டே இருக்கிறீங்க. இப்போ கூட அந்த ப்ரேயரில் யூஆர் ப்ரேயிங் ஃபார் தேட். யார் ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க? மீ அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ்பெஷலி உங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை நினச்சி. டோன்ட் வரி. தேங்க்யூ ஃபாதர். சில நேரம் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. இப்போ நம்ம கண்ட்ரோலில் ஒரு காரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரி பண்ணிடலாம். இதை நான் சரி பண்ணிடலாம், அது சரி பண்ணிடலாம். நம்ம கண்ட்ரோலில் இல்லைல்ல.
எஸ், நம்ம நம்ம நம்மக்கிட்ட இல்லைல்ல, பட் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கு. எனக்கு ஆண்டவர் அது பேசுகிறாரு. அதுவும் இட்ஸ் ப்ராஃபட்டிக். எப்போ சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் உங்ககிட்ட வருதுன்னா அதை அப்படியே பிடிச்சுக்கோங்க, அப்படியே பிடிச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய கரம், ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை அவரே சரிப்படுத்துறத உங்கள் கண்கள் காணும். இப்போ நான் சொல்கிறது, நீங்கள் இதை செய்யுங்க, நீங்கள் அப்படி பண்ணுங்க, நீங்கள் விழுந்து ஜெபம் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் அப்படி சொல்லலை. யூ வில் see லார்ட்ஸ் ஹேண்ட் அப்பான் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இருந்து செயல்படுவதை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் அதை குறித்து தேங்க் பண்ணுவீங்க ஆண்டவருக்கு. சில நேரம் நீங்கள் பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சில விஷயங்கள் நீங்கள் ஏம்மா இந்த லைஃப் வேணாமா, இல்லை இந்த லைஃப், நம்ம நிறைய விஷயம் சொல்லலாம் பாருங்கள். சில நேரம் நம்ம நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது, நமக்கே தெரியாது இது ரைட்டா ராங்கான்னு. நான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக காரியங்கள் மாறுதலாக முடிகிறது. சில காரியங்கள்லாம் மாறுதலா அப்படின்னா நமக்கு தெரியாது, அது தீங்கான, ஆண்டவர் சரியாக கரெக்டாக அதை அப்படி மாற்றி அமைக்கிறார். ஏன் இந்த வார்த்தை எனக்கு வருதுன்னு தெரில, பட் ஐ ஜஸ்ட் சீயிங் தட். சில பெற்றோருடைய கண்ணீர் என்ன தெரியுமா, இது வேணாம், சில விஷயங்கள்லாம் இப்படி வேணாம் இப்படி அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்குல்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அமைதியா இரு, அமைதியா இருமா, நீ அமைதலாக இருந்து தேவன் அவர் செய்கிற செயலை பாருங்கங்கிறார். எனக்கு ஆண்டவர் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன் காலையில். ஜஸ்ட் see எப்படி ஆண்டவர் ஒர்க் பண்ணுறார் மட்டும் பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கும், தயவு உண்டாகும், ஆச்சரிய விதமான காரியங்கள் நடக்கிறதை உங்கள் கண்கள் காணும். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் நினைப்பீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நம்புவதற்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன், உன் பிள்ளையோட நான் கூட இருக்கிறேன். உங்கள் பிள்ளைங்க சிலர் திருமணமாகி உங்கள் பிள்ளைங்களோட லைஃப்பை நினைக்கிறீங்கல்ல, டோன்ட் வரி. ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நம்ம பிள்ளைங்க லைஃப் எப்படி அப்படின்னு நமக்கு 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 தோணுதில்ல. ஐயோ, எனக்கு மட்டும் அந்த பவர் இருந்துச்சுன்னா நான் போய் மாற்றிடுவேனே. யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பா அம்மா நமக்கு மட்டும் பயங்கர பவர் இருக்கு, நம்ம நினைச்சா டக்குன்னு அப்படியே லைஃப்பை இப்படி இப்படி மாற்றிடலாம் அப்படின்னா நம்ம மாற்றிடுவோம். அப்படி தானே? யாரெல்லாம் மாற்றிடுவீங்க? அம்மா பிரதர், நான் மாற்றிடுவோம் பிரதர், என் பிள்ளைங்க லைஃப் நல்லா இருக்கணும். நான் சொல்கிறேன், சர்வ வல்லவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, ஐயோ அப்போவே முடிஞ்சிடுச்சு. பிலீவ் இட், ரைட்? பிலீவ். ஆமென். Thank you, Father. I bless your family. உங்கள் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அதே மாதிரி மேரேஜுக்காக, உங்கள் பிள்ளைங்களோட திருமணம் நடக்கிறதுக்காக நிறைய பேர் நல்லபடியாக நடக்கணுமே, இல்லை வரன் அமையணுமே, பிலீவ் பண்ணுறீங்களா? முடிஞ்சிடுச்சுன்னு பிலீவ் பண்ணுங்கள். இட் இஸ் ஃபினிஷ்ட். யாரெல்லாம் ஜஸ்ட் ஒரே லைனில் நம்ம அப்படியே ரிசீவ் பண்ணுறோம், எப்படி? இட் இஸ் ஃபினிஷ்ட். என் பிள்ளைங்களோட திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு, நல்லா வாழ்கிறத நான் பார்க்குறேன். ஐம் சீயிங். டைப் பண்ணுங்க பார்க்கலாம், இட் இஸ் ஃபினிஷ்ட். யூடியூப்பில் ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்களும் நான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணை நினச்சோ பையனை நினச்சோ வாழ்க்கை எப்படி இருக்கே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பில்ட் பண்ணுற தேவன், ஆண்டவர் சீரமைக்கிற தேவன், மறுபடியும் கட்டுகிற தேவன், முடியாததை முடிய செய்கிற தேவன். I release the blessing over every family. உங்கள் குடும்பம் கட்டப்படும். உங்களை அழிச்சிடவே முடியாது. நான் சொல்கிறேன், எந்த சூழ்நிலையும் உங்கள் குடும்பத்தையோ உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ அழிக்க பக்கத்திலே வர முடியாது. It is finished. Oh, thank you, Father. அதே மாதிரி பிஸ்னஸ், வேலை பிலீவ் பண்ணலாமா?
நீங்கள் இருக்கிற இடத்தில் பெருகி கொண்டே இருப்பீங்க. நீங்கள் செய்கிற வேலை உங்களை பெருக்கத்தில் கொண்டு போகும். There is no dead works. ஆண்டவர் சொல்றாரு, வீணான காரியங்கள் இதற்கு மேல் இருக்காது. நான் ஒரு சிலர் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ரொம்ப ஒரு காரியத்தை செஞ்சு அதனால ஒரு பிரயோஜனமும் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. யார் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப இதுக்குன்னு மெனக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, ஆனால் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், அதுக்கு எல்லாம் ஃபுல் ஸ்டாப் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். உங்கள் பிரயாசங்கள் எல்லாம் எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் பல மடங்கு உங்களை தேடி அது வந்து கொண்டு இருக்கிறது. யூ வில் see that blessing. இதுக்கு மேலே நோ டெட் ஒர்க்ஸ். நான் சொல்கிறேன், நோ மோர் டெட் ஒர்க்ஸ். வீணான அலுவல்கள் இதற்கு மேல் கிடையாது. I release it in Jesus name. வீணான அலுவல்கள் எல்லாம் இதோட ஸ்டாப் ஆகுது. தேவையில்லாத பிரயாசங்கள் அதெல்லாம் இப்பொழுதே அப்படியே ஸ்டாப் ஆகுது. எஸ் தமிழ்ச்செல்வி சிஸ்டர், KSV கன்ஸ்ட்ரக்ஷன், I bless in Jesus name. நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் சொல்கிறேன், உங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸில் இருக்கிறீங்க, உங்கள் பிஸ்னஸை நான் ஆசீர்வதிக்கிறேன். எஸ் லார்ட், ஐ ரிலீஸ் தட் பிளெஸ்ஸிங் ஓவர் த பிஸ்னஸ். யூ ஆர் த பார்ட்னர். நீங்கள் தான் பார்ட்னர் ஆண்டவரே, நீங்கள் தான் கம்பேனியன். அவங்க கூட இருக்கிற நம்புகிற ஒரே ஒருவர் எங்கள் அப்பா நீங்கள். Let them increase. Let them increase in Jesus name. பேதுருவினுடைய படகுல, பேதுருக்கு டெக்னாலஜி அது இது அவனுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருந்தாலும், when there is Jesus, மீன்கள் தேடி வரும். நான் சொல்கிறேன், கஸ்டமர்ஸ் தேடி வருவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் தேடி வரும், ஃபினான்ஷியல் இன்க்ரீஸ் உண்டாகும், இன்கம் உண்டாகும், சோர்ஸ் உருவாகும். பாருங்க, when Jesus is there, he is a magnet of money, he is the magnet of blessing. பிலீவ் பண்ணுங்களேன், பிலீவ் பண்ணுங்க. உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில் உங்கள் கூட ஜீசஸ், he is there. திரியேக தேவன் இருக்கிறார். he is the magnet. எஸ் மெர்சி பொன்ராஜ், பெர்மனண்டாக உங்கள் வேலை உண்டாகும். in Jesus name I release that blessing. I release that anointing of God. When he is there, everything you will attract. சொல்லுங்க, I attract money. டைப் பண்ணுங்க. எஸ் mercy. எஸ், உங்கள் சன் 10th ஸ்டாண்டர்ட் நான் bless பண்ணுறேன். யாரெல்லாம் உங்கள் பிள்ளைங்க 10th 12th உங்களுக்கு ஒருவேளை போர்டு எக்ஸாம் இருக்குன்னு கவலைப்படாதீங்க. we bless them. we speak wisdom of God. எஸ், அவங்க பர்பஸ், அவங்க வாழ்க்கை, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவருடைய பர்பஸ் என்ன இருக்கோ அதற்கு நேராக நல்லபடியாக தரும். அவங்க நல்லா எக்ஸாம் எழுதுவாங்க. I bless in Jesus name. Increase. சொல்லுங்க, I attract money. I attract blessing. சொல்லுங்களேன், ஏன்? உள்ளுக்குள்ள தேவன் இருக்கிறார். சொல்லுங்க, நம்மளை மீறி குறைவு ஐயோ எதுவுமே இல்லையே, அந்த எண்ணத்துல இருந்து நீ வெளியே வரணும். சொல்லுங்க, இது இல்லை, அதெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கு. சொல்லுங்க, இப்படி சொல்லலாமா? I have money. I have the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், என் மேலே வச்சிருக்கிறேன், நான் அதில் தான் இருக்கிறேன். I am the blessing. டைப் பண்ணுங்க பார்க்கலாம். I am the blessing. Glory. I feel the anointing. I feel the mighty power of God. சொல்லுங்க, I am the blessing. I am the blessing. Yes, Shiny sister. Yes, 12th standard உங்க சன்னை நான் bless பண்றேன். Yes. சொல்லுங்க, I am the blessing. I attract blessing. I attract money. I attract peace. I attract joy. Yes, Sam உடைய வேலையை நான் ஆசீர்வதிக்கிறேன். நிர்மலா சிஸ்டர்,
உன் மகனுடைய வேலை இயேசுவின் நாமத்தினால பெர்மனண்டா he will prosper in Jesus name. Oh la bahanda rakdoribe. Yes, you attract money. துவக்கினவர் முடிக்கிற தேவன். ஏன்னா அவர் முடிச்சுட்டு தான் துவக்கிறார். பிந்து சிஸ்டர், வாழ்க்கையில துவக்கினவர் அதை முற்று முடிய நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். முற்று முடிய he will complete. நம்ம ஆண்டவர் பாதியில விட்டுட்டு போறவர் கிடையாது. நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில இது பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. அவர் கம்ப்ளீட் பண்ற தேவன், முடித்து விடுற தேவன். ஆமாங்க, எதெல்லாம் அப்படியே நிற்குதோ, ஐயோ ஸ்லோவா இருக்கே பிரதர், பாஸ் பண்ண மாதிரி இருக்கே, அப்படியே எங்க போகணும்னு தெரியலையே, ஆண்டவர் முடிச்சுட்டு தான் உங்களை நடத்துறாரு. பிலீவ் பண்ணுங்க, முடிச்சுட்டு தான் நடத்துறாரு. எஸ் சுபோதினி நவோ, முடித்துட்டு உங்க குடும்பத்துல சகலத்தையும் தேவன் செம்மையாய் முடித்து விட்டார். எஸ் ஜெசுராஜ், உங்க டாட்டர் 12th ஸ்டாண்டர்ட் நான் பிளஸ் பண்றேன். எஸ் ஐ பிளஸ் ஹர். Release that blessing, wisdom of God. Yes, மோகனா சிஸ்டர், உங்க குழந்தை, உங்க கணவரை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்க குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். Release that blessing. Yes, முடித்துட்டு தான் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடத்துறார். Amen. What a wonderful Father we have. What anointing. I feel நான் இது எவ்ரிடே இன்னைக்கு நான் பாருங்க, ஒரு காரியத்தை நீ டீச் பண்ணலாம், பிரசங்கம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஐ ஃபீல் த அனாயிண்டிங். ஆவியானவர் நிரம்பி அப்படி ஃப்ளோ ஆகிறத என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. Has felt. Yes, Rebecca sister, he's in you. Oh, I bless Ridesh. I bless 12th standard. நான் ஆசீர்வதிக்கிறேன். It is done. Amen. What a wonderful presence. What a wonderful God is in you. கவலையப்படாதீங்க. ஆமாம், சின்னதான் நம்ம ஃபெலோஷிப்பில் இருக்கிறவங்க ஆமாம் எப்படி தான் இருப்போம் சொல்லுங்க. நான் சந்தோஷமாக இருப்பேன், இருந்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம், நான் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஏன்? அழுறனால சூழ்நிலை மாறிடுமா? சோகமாக இருக்கிறனால மாறிடுமா? எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். சொல்லுங்க, மை ஃபாதர் இஸ் இன் மீ, ஃபாதர் இஸ் வித் மீ. அதனால எனக்கு தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். என் பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால என் ஆண்டவரை நான் தேங்க் பண்ணுவேன். சொல்லுங்க, ஐ தேங்க் மை ஃபாதர் பிகாஸ் என்னுடைய முடிவு எனக்கு தெரியும், அது சம்பூர்ணமா இருக்கு. ஆமென். தேங்க் யூ ஃபாதர். எஸ் காவியா 12th ஸ்டாண்டர்ட், ஐ பிளஸ். ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் பிள்ளைங்க ஸ்கூலு எக்ஸாம் ரொம்ப கவலைப்படாதீங்க. ஓகே, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்லுங்கள், நீ சூப்பராக பண்ணுவேன், டோன்ட் வரி, நீ பாரு நல்ல மார்க் எடுப்பேன். சரி, பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து நல் வார்த்தைகள் பிள்ளைங்களுக்கு வந்தாலே போதும், அவங்க ஒழுங்காக படிக்கலைனாலும் ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சொல்கிறேன், ஐயோ நீ படிப்பியா படிக்க மாட்டியா, நீ டைமை. ஸோ டோன்ட் டிஸ்கரேஜ். சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, பேசிடாதீங்க. ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம் காலையில், ஆனால் அதுக்கப்புறம் பாரு நீ ஒழுங்கா இது அது டிவி பார்க்காத, அதை பார்க்காத, இதை பார்க்காத. பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். சொல்லுங்கள், ஐ என்கரேஜ் மை சில்ட்ரன். ஆமாம், என் பிள்ளைங்களை நான் என்கரேஜ் பண்ணுவேன். சொல்லுங்கள். ஆமாம், 10th 12th வாழ்க்கையே மார்க்கு கிடையாது, அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 10th இவ்வளோ மார்க் எடுத்தால் தான் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பிள்ளைங்க ஆண்டவருடைய பர்பஸில் இருக்கணும். ஸோ பிள்ளைங்களுக்கு தைரியத்தை கொடுங்க, ஓகே, சந்தோஷத்தை கொடுங்க. படிப்புங்கிறது லேர்னிங் சம்திங், ஓகே, லேர்னிங். அவங்கள நாலேஜை பெற்றுக்கணும். மார்க்கில் ஒன்றுமே இல்லைன்னா வேஸ்ட், ரைட்? அதனால் பிள்ளைங்களை ப்ரெஷர் பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் 10th 12th டோன்ட் வரி. ஏன் 8th ஸ்டாண்டர்டும் ரைட்டு தான், 7th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களும் என்ன அது மட்டும் சும்மாவா, 6th ஸ்டாண்டர்ட் சும்மாவா? ஸோ பேரண்ட்ஸ் ஹாப்பியாக இருங்க, பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். நீ மார்க் எடுத்தாலும் எடுக்காட்டாலும் ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லுங்கள். நம்ம அப்பா அப்படிதாங்க. நம்ம ஒழுங்காக இருக்கிறோம், ஒழுங்காக பண்ணுறோம், அப்போ பிரியமானவனே அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. நம்ம எப்போ எந்த மாதிரி டவுனில் இருந்தாலும் மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் எப்பவும் நம்மளை பார்த்து சொல்லுவார், என் பிரியமானவனே, என் பிரியமானவளே. அதனால் என் பொண்ணு படிக்கணும், என் பையன் படிக்கணும், அதெல்லாம் சும்மா விடுங்க. பிள்ளைங்களை சொல்லுங்கள், நீ நல்லா படிப்பம்மா,
ப்ளஸ் பண்ணுங்க. பிள்ளைங்கள வந்து டு பி என்கரேஜ். என்கரேஜ் பண்ணால் தானாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணணும், கர்ஸ் பண்ணவே கூடாது. ஓகே, நீ இப்படி ஆயிடுவ, இந்த கான்சிக்வன்ஸ் எல்லாம் பேசாதீங்க பிள்ளைங்க கிட்ட. மெயினாக பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். நீ வந்து மார்க் எடுலைன்னா உனக்கு இது கிடைக்காது, அந்த கோர்ஸ் கிடைக்காது, இது கிடைக்காது. இந்த நெகட்டிவாக பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுப்பாங்க, அவங்க ஃப்ரீயாக எக்ஸாம் எழுதுவாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆமென். ஆமென் போடுங்க பார்க்கலாம் இதுக்கு. எஸ் சொல்லுங்கள். நான் எல்லாரையும் என்கரேஜ் மட்டும்தான் பண்ணுவேன். எஸ், ஏன்னா என் பிள்ளை மார்க் எடுக்கிறாங்களோ எடுக்கலையோ, என் பிள்ளை அச்சீவ் பண்ணுறானோ பண்ணலையோ, நான் நேசிப்பேன். சொல்லுங்கள், ஐ லவ் மை கிட்ஸ். சொல்லுங்களேன், ஐ லவ் மை கிட்ஸ். எஸ், அவ்வளோதான். ஆமென். ஸோ தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் பிலீவ் பண்ணுறீங்க? இன்னைக்கு நம்ம பேசின, டிக்ளேர் பண்ண, நம்ம ஒன்றும் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆமென். ஸோ ஹாப்பியாக இருங்க. ஸோ நாளைக்கு காலையில் 5:30க்கு நான் வரேன். நான் இந்த வீக் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு டாக் அபவுட் த க்ளோரி ஆஃப் காட். ஓகே, ஸோ நாளைக்கு நான் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். தேவனுடைய மகிமைனா என்ன? இன்றைக்கி பாருங்கள், பைபிள் கையிலேயே எடுத்து வச்சுட்டு வசனம்லாம் எடுத்து இன்றைக்கி வந்து டீச் பண்ணலான்னு வந்தேன், அப்படி ஒரு ப்ரீச் பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு. பட் ஆண்டவர் அப்படியே இந்த ப்ரேயர்லேயே லீட் பண்ணிட்டாரு. ஹாப்பியா? எல்லோரும் ஹாப்பியா? சொல்லுங்கள், ஐ எம் ஹாப்பி டுடே. ஆமாம், அந்த டே சூப்பராக இருக்கும். குட் நியூஸ் சொல்லுங்கள், ஐ ஹியர் குட் நியூஸ். ஆமாம், நல்ல செய்திகளை கேட்பீங்க, அதையே யோசிங்க, அவ்வளோதான். நல்லது கேட்பீங்க, நல்ல காரியங்கள் நடக்கும். சந்தோஷமாக செய்யுங்க. போய் காஃபி போடுறீங்களா, டீ போடுறீங்களா, சந்தோஷமாக பண்ணுங்கள். வேலைக்கு போகிறீங்களா, அப்படி ஒரு ஹாப்பியாக ரெடி ஆகணும். இப்படியே என்ன பண்ணுறது இப்படி சோகத்திலே இருக்கிறதெல்லாம் விடணும் இதோட. ஓகேயா? நம்ம ஃபெலோஷிப்பில் இருக்கவங்க எப்படி இருக்கணும்? எப்போவுமே ஜாய் தான், ஹாப்பி தான். ஆமாம், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ பிளஸ் யூ. போய் வேலையை பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. ஸோ நாளைக்கு காலையில் 5:30 ஃபேஸ்புக்கில். ஸோ நைட்டு 8 o'clock நமக்கு ப்ரேயர் இருக்குது ஜூமில். ஸோ யாராவது ஃபேஸ்புக்கில் இப்போ பார்த்துட்ருக்குற நீங்கள் எங்களோட கனெக்டாக இருக்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் லிங்க். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நைட்டு 8 o'clock, மோஸ்ட்லி மண்டே டு ஃப்ரைடே வி ஹாவ் அ ப்ரேயர். ஓகே, நம்ம அந்நிய பாஷையில் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக எவ்ரி டே வி ஆர் ப்ரேயிங். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, கண்டிப்பாக. அதுவும் இன்றைக்கி மெயினாக சில முக்கியமான, இப்போ உங்கள் லைஃப்பில் சில இதுக்கெல்லாம் ப்ரே பண்ணணும் பிரதர், இந்தந்த காரியம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த நைட் ப்ரேயர் வாங்க. கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து அஸ் அ ஃபேமிலி வில் ப்ரே ஃபார் தேட். ஓகே, வி டிக்ளேர் திங்ஸ். நம்ம ப்ரேயர்னா ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி அழ போகிறதுலாம் கிடையாது. ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய வல்லமையில் நிரம்பி நம்ம அத்தனை பேரும் என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதை கன்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஆமென். கட்டளையிடுறோம். அதான் ஜெபம். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னொன்று அப்புறம் இது சொல்லணுன்றதேன். நாளைக்கு வெனஸ்டே நைட்டு விமன்ஸ் மீட்டிங் இருக்குது ஜூமில். ஆமாம், சுவிதா இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த லிங்க் வந்து நாளைக்கு கொடுக்கப்படும். யாராவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில், ஃபெலோஷிப்பில், யூடியூப்பில் ஒரு வேளை கேட்டுட்ருக்க நீங்கள், நாளைக்கு வெனஸ்டே நைட் விமன்ஸ் மீட் சுவிதா நடத்துகிறாங்க. ஜென்ஸ் நாங்கள் வரக்கூடாதா? அது விமன்ஸ் மீட்டு, அதனால் விமன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நானே இருக்க மாட்டேன். ஸோ அதனால் யாரெல்லாம் விமன்ஸ் மீட் நாளைக்கு நைட் அட்டன் பண்ணுமோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஆல்ரெடி விமன்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, லிங்க் அதில் தனி லிங்க், ஜூம் லிங்க். ஆமாம், ஒன்லி ஃபார் விமன். ஓகேயா? ஆமாம். ஸோ தேங்க்யூ. see you tomorrow morning 5:30. நீ முடிச்சிடலாம். ஆமாம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஷேர் பண்ணிங்களா? ஷேர் பண்ணிடுங்க பார்க்கலாம் உங்கள் டைம் லைனில். ஆமாம், தேங்க்யூ ஆல். பை. bless you.